இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே யூகிச்சிருப்பீங்க என்ன நம்ம வந்து பேச போகிறோம்னு. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெண் வந்துட்டு சைனீஸ் இளைஞரை வந்து மணந்திருக்காங்க தமிழ் முறைப்படி. இதுதான் அவங்க வீடியோவில் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதில் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து தமிழ் இளைஞர்களை வந்துட்டு ஏமாற்றிட்டீங்க அப்படிலாம் வந்து புலம்பினாலும், ஒரு சிலர் வந்து இது வந்து தமிழ் கேர்ள் கிடையாது, இவங்க வந்து கேரளா கேர்ள், இவங்க கேரளா முறைப்படி தான் மணந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, அது வந்து தமிழ் கேர்ளா இல்லைனா வந்து கேரளா கேர்ளா அப்படின்ற டாப்பிக்குள்ளே நம்ம போல, அது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ண விரும்பல. ஆக்சுவலாக நம்ம பேச வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெண்கள், அதாவது இந்திய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற கண்ட்ரியில் இருக்கிற பெண்கள் ஆண்களை வந்துட்டு மணக்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டு சூழ்நிலை மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரீசன்ஸ் சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அடிச்சு முடிச்சு அவங்க இங்கே வந்து கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு தான் அவங்க வந்துட்டு அடுத்த கண்ட்ரிக்கே வந்துட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆன் சைட்ன்றது ரொம்ப சகஜமாயிடுச்சுங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஆண்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற கண்ட்ரியில் போய் வேலை செய்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற பெண்களும் அதே போல் மூவ் ஆகுறாங்க. இது எல்லாமே ஐடி கல்ச்சர் உள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சகஜமாயிடுச்சு. இதனால ஏற்படுற பழக்க வழக்கங்களால இந்த மாதிரி லவ் மேரேஜ் வந்துட்டு இப்போ நடக்க ஆரம்பிக்குதுங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஆண்கள் வந்துட்டு அந்த அளவு அவருடைய தகுதிகளை, அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி தகுதிகளை உயர்த்தணுமோ, அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு மாற்றங்களை வந்து சந்திக்கிறதுக்கு நம்ம தகுதிகளை எந்த அளவு உயர்த்தணுமோ அதில் வந்து கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்றதான் நிசப்தமான உண்மை. இந்த மாதிரி நம்ம நாட்டு ஆண்கள் வந்துட்டு அந்த அளவு கவனம் செலுத்தாதனால கேர்ள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆண்களை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுலயும் இப்போ வந்து இந்த கொரியன் சீரிஸ்ல நிறைய பார்க்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சகஜமாயிட்டு இருக்குங்க. ஓகே, மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ்ல இருக்கிற பெண்களாகட்டும் இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் பெண்களாகட்டும் அவங்களுடைய வந்து தாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குன்றது தான் இப்போ இருக்கிற உண்மை. அவங்களுடைய தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சைனீஸில் வந்து ஒரு 35 வயசு இளைஞர், ஒரு ஸ்டோரி இதை பார்த்தேன் நான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண், அவருக்கு வந்து பொண்ணு தேடிருக்காங்க. அப்போ தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்ணை வந்து ஒரு மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவர் பார்த்தோன்னா அந்த பொண்ணுகிட்ட இவருடைய சேலரி, இவருடைய ஜாபு, இவருடைய வசதிகள் என்னன்றதை எல்லாத்தையுமே வந்து பேசியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு திருப்பி போயிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய மாத செலவுக்கு இந்த இதெல்லாம் வந்து தேவைப்படும், நார்மலான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவுகளை கொடுத்துருக்காங்க. அதோடைய மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம். ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து 1.25 லட்சம் வந்து செலவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போவே நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்ட்டு, நீங்கள் மாதத்துக்கு 2 லட்சம் வாங்குற மாதிரி ஒரு வேலைக்கு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அந்த இளைஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மேரேஜே வேணாண்டா சாமி அப்படின்ட்டு அந்த சைனீஸ் இளைஞர் ஓடி போயிருக்காரு. ஸோ வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களோட தாட்ஸ் இந்த அளவுலாம் இருக்காது. அதனால வந்துட்டு அங்கே இருக்கிற ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெண்களை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகலாம். ஸோ இந்த 3 ரீசனால தான் வந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பம் தாங்க, இனிமே வந்துட்டு நிறைய நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இங்கே இருக்கிற ஆண்கள் தயவு செய்து உங்களுடைய தரத்தையும் ரொம்பவே உயர்த்துறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும்.